அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு. ஒரு யூஎஸ்ஏ டாலர், நல்ல குட் கண்டிஷனான கரன்சி. ஜார்ஜ் வாஷிங்டன் $1. ரேட் வந்து $200, 200 என்னோட ரேட்டு. 2013 உள்ளது. $281,999 நம்பரு. இது பின்னாடி, இது எகிப்து பிரமிடு. அதுக்கு மேலே கண்கள் இருக்கும். இந்த கொத்தியில் ஒரு கண்ணு, இந்த கண்ணு தான் அந்த இது பிக் பாஸ் அப்படின்னு போட்டு அந்த கண்ணை காட்டுவாங்க. அந்த வருங்க கண்ணு. இது யாரும் இது வரைக்கும் நீங்கள் உற்று நோக்கியிருக்க மாட்டீங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா அது ஒரு பிரமிடு. டாப்பில் ஒரு கண் இருக்கும். அனுட் ஓசிப்டிஸ். த கிரேட் சீல். ஒரு அற்புதமான ஒரு தாள், ஒரு நினைவுத்தாள். வேண்டும் என்பவர்கள் வாங்கிக்கொள்ளலாம். இது ஏற்கனவே நம்ம சேல் பண்ணின ஒரு பண்டல். சி ரங்கராஜன், எம்கே காந்தி போட்டிருக்கும். ரேர் கவர்னர் இல்லை, ரேர் கரன்சி. அதாவது சாலிமார் கார்டனுக்கு அடுத்து முதலாக வெளிவந்த மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 10 ரூபாய் தாள் இதுதான். எம் இன்செட், 62C ப்ரீஃபிக்ஸ், 873037. நடுவில் வந்து 037, இந்த பக்கம் 037, அந்த மாதிரி ஒரு 037, இந்த பக்கம் 037. கடைசி தாளில் ஒரு சின்ன கரை இருக்குது. ஃபஸ்ட்டு தாளில் ஒரு சின்ன கரை இருக்குது. நம்ம வாங்கும் பொழுது அது அந்தளவுக்கு தெரியல. ரூபா கிழிஞ்சிடக்கூடாது, அதனால் அது அப்படி இருக்கட்டும். நம்ம சில்லறைக்கு வந்து இது வந்து ஒரு தாள் 300 கொடுக்குறோம். நீங்கள் வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க, புக் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, மற்ற டீலர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஒரு கெட்டாவே கொடுத்துட்டீங்கன்னா, இது ஒரு கெட்டாக நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, விலை குறைச்சி தாரேன். ஒரு தாள் 300 100 தாள் 30,000லாம் கிடையாது, விலை குறைச்சி தருவேன். யாரும் 10 தாள் நீங்கள் கேட்டால் கூட அந்த கெட்டை உடச்சி 10 தாள் தந்துடுவேன். 007, 008, 009. இது இன்றைய புது வரவு. அருமையான கெட்டு வச்சுருந்தேன், ஒரு நண்பர் வாங்கிட்டார் என்கிட்ட. அந்த நம்பரில் குறிக்காம விட்டேன். ஒரு சிம் அந்த கெட்டு தான் சுற்றி மறுபடியும் என் கைக்கு வருதான்னு தெரியல. எப்படின்னா எம்கே காந்தியில் வந்து இந்த மாதிரி கெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த டீலர்ட்டையுமே எந்த செல்லர்ட்டையுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சரி, நம்ம 2 ரூபா அதிகமாக வச்சு கொடுத்தோம், இது 2 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கினா பின்னால் ஒரு சின்ன ஒரு கரை இருக்குது, முன்னாடி ஒரு சின்ன ஒரு கரை இருக்குது. சரி, அதனால தான் அவங்க ரேட்டு குறைச்சி நமக்கு தந்துருக்காங்க. சரி, நம்மளும் ரேட்டு குறைச்சே கொடுத்துருவோம், வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. இது ஒரு நண்பரிடம் வந்து விலைக்கு வாங்கினேன். 1967 மும்பை மிண்டு, ரேர் காயின். கண்டிஷன் திஸ் இமேஜ். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் கண்டிஷன். இந்த பக்கமும் காமிச்சிருந்தேன். இந்த நாணயம் வேணுங்காங்க என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஒரு நாள் டைம், அவ்வளோதான். ஏன்னா மீண்டும் இந்த நாணயம் அந்த நண்பரிடமே போகுது. அதுக்கப்புறமும் நீங்கள் என்கிட்ட இந்த நாணயம் இருக்கா சார், எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அந்த நண்பருடைய நம்பரை தருவேன். நீங்கள் அவர்கிட்ட பேசி அங்கேருந்து வாங்கிக்கோங்க. நானும் அவர்கிட்ட பேசி உங்களுக்காண்டி புக் பண்ணிட்டேன். நாளை தபால் மூலமாக நண்பருக்கு செல்கிறது. நாளைக்குள் யாரும் என்னிடம் வாங்க நினைத்தால் நானே உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன்.
நாளைக்கு மறுநாள்லேருந்து இந்த நாணயம் உங்கள்கிட்ட இருக்கா எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா என் நண்பருடைய நம்பரை தருவேன், அவர்கிட்ட நேரடியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. என்ன விலைங்கிறத என்கிட்ட தொலைபேசி மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது சேட்டலைட் கரன்சி யூஎன்சி தாள் 151 530 151 521. அதுலேருந்து வரிசைக்கு 10 தாள் இருக்கும். யூஎன்சி கரன்சி ஒரு தாள் வரும் 35 ரூபா. சேட்டலைட்டு யூஎன்சிங்கிறதுல யாரும் எந்த சந்தேகம் பட வேண்டாம். யூஎன்சி இல்லாமல் கண்டினியூட்டியாக நீங்கள் ஒரு 10 தாள் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது. இது வேணுங்க வாங்கிக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பார்சல் போட்டாச்சு, இன்னும் நிறைய பார்சல் போட வேண்டி இருக்குது. எல்லாம் சோலோ கேம் தானே ஆடிக்கிட்டு இருக்கோம், அதனால் இன்றைக்கி முடியலை. நாளைக்கு பாதி பார்சல் நாளைக்கு போட்டுருவேன். நாளை கழிச்சு உங்கள் கைகளுக்கு வந்துவிடும். எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு எல்லாம் தயாராகிட்டு இருக்குது பார்சலுக்கு வேண்டி. ஒரு தொழிற்சாலை மாதிரி ஸ்டாப்லரு, சுத்தியல், கத்தி, இந்த இடத்துல சுத்தியல் எல்லாம் ஒரு ஒன்று ஒன்றா பார்சல் போட்டுக்கிட்டே இருப்பேன். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. மகிழ்வித்து மகிழ், பிறரை சந்தோஷப்படுத்திவிட்டு நீ சந்தோஷமாக இரு என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறதுனால ஒரு நண்பர் ஃபோன் போட்டு நல்ல வார்த்தை தான் சார், நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாக்கியம், அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. பிறரை சந்தோஷப்படுத்தி விட்டு நீ சந்தோஷமாக இரு. அந்த பிறர் என்கின்ற வார்த்தையில் எல்லாம் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, உற்றார் உறவினர்கள், மனைவி, மக்கள், குழந்தை, குட்டிகள், நண்பர்கள், சுற்றம், சூளம், எல்லாம் சுற்றமும் சூளமும் போடுவாங்களா, அது மாதிரி பத்திரிகையில் சுற்றமும் நட்பும் எல்லாருமே பிறரை சந்தோஷப்படுத்தி விட்டு என்கின்ற வார்த்தையில் வருவாங்க. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராமரமே என்கின்ற வார்த்தைகளுக்கு இணங்க எதையும் கொண்டு போகிறதில்லை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக தெளிவான முறையில் நல்ல சிந்தனையோடு, நல்ல செயல்பாட்டோடு, நல்ல கொள்கையோடு, நல்ல கோட்பாட்டோடு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இந்த பூமியை விட்டு செல்வோம். அன்றைக்கு இந்த வடலூர் வள்ளலார் மன்றத்துக்கு போயிருந்தோம், கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே எழுதிப்பட்டிருக்கு, வாயை திறக்காமல் நீ அமைதியாக இருந்தாலே போதும், இறைவன் உன் இதயத்தில் குடியிருப்பான் என்று எழுதி போட்டிருக்கு. அது மாதிரி தேவையில்லாமல் நிறைய பேசாமல், நிறைய படித்து உள்வாங்கி தேவைப்படக்கூடிய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை நன்றாக பேசுங்கள். காயின்ஸ் இருக்குல்ல, காயின்ஸ் சலன்னு சத்தம் கட்டிக்கிட்டே இருக்கும். கீழே போடுங்க, கலகலான்னு சத்தம் கெடுத்துக்கிட்டே இருக்கும். கையில் அள்ளுங்க, சலசலான்னு சத்தம் கட்டிகிட்டே இருக்கும். இந்த கரன்சி அப்படி கிடையாது, மெதுவாக தூக்கி மெதுவாக வச்சுட்டு போயிடலாம். ஆனால் இதுக்கு இருக்கிற மரியாதை நாணயத்துக்கு கிடையாது. கரன்சி விலை கூட, நாணயங்கள் எல்லாம் 1 ரூபாய்க்கு கீழே 50 பைசா, 25 பைசா, 10 பைசா, 5 பைசா தான் முன்ன இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா வரைக்கும் இப்போ காயின்ஸ் வந்துருச்சு. அது 10 காயின் சேர்ந்துச்சுன்னா கலகலன்னு சத்தம் கேட்கும். இது 100 தாள் இருந்தாலும் அமைதியான முறையில் இருக்கும். இதுக்குரிய மரியாதை வேறு, அதற்குரிய மரியாதை வேறு. ஆகையால் நீங்கள் கரன்சி போல் அமைதியாக இருக்கும்படியும், நாணயங்களைப் போல் சலசலவென்று இல்லாமல் இருக்கும்படியும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அமைதியாக இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம். நிறைய பேசாதீங்க, நல்லதை பேசுங்க, நல்லா பேசுங்க.